வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, கன்னட சினிமால 2020ல வெளியான மாய கண்ணாடி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படம் இப்ப நீர்க்குமிழி அப்படின்ற பேர்ல தமிழ்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தையும் பாருங்க. ப்ளூ வேல் கேம்னால நிறைய பேர் இறந்து போறாங்கன்ற மாதிரி சில வருஷத்துக்கு முன்னாடி நியூஸ்லாம் வந்தது பாத்தீங்களா? அதை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவரோட பேரு சாண்டி அப்படின்றது. இவர் ஒரு காலேஜ்ல சேர்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. நோட்டீஸ் போர்டுல நிறைய தகவல்லாம் இருக்கு. அதெல்லாம் இவர் பார்த்துட்டு இருக்காரு. அப்படி பார்த்துட்டு இருக்கும் போதுதான் பியூன் இந்த இடத்துக்கு வராரு. உன்னை இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லையே அப்படின்ற மாதிரிலாம் பியூன் பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த காலேஜ்ல சேர்றதுக்காக தான் வந்திருக்கேன், சீட்டு கிடைக்குமான்னு கேக்குறாரு. அதெல்லாம் கஷ்டம் தான், உள்ள போய் பேசிப்பாரு அப்படின்ற மாதிரி இந்த பியூனும் சொல்றாரு. இவரும் உள்ள வந்து அங்க இருக்கவங்க கிட்ட பேசி பாக்குறாரு. அவங்க சீட்டெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்பதான் ரெக்கமெண்டேஷனுக்காக ஒரு நபரை பத்தி சொல்றாரு. அவரு சொல்லியிருக்காரா, சரி சீட்டு தரேன் அப்படின்ற மாதிரி இவங்க ஏத்துக்கிறாங்க. வெளியே வந்தவர் பியூன் கிட்ட சீட்டு கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ப்ளூ வேல் அப்படின்ற கேம்னால நிறைய பேர் இந்த காலேஜ்ல இறந்து போயிருப்பாங்க. அதை பத்தி எல்லாம் ஹீரோவும் பியூன் கிட்ட கேக்குறாரு. நீ படிக்க தானே வந்த, அதை பத்தி எல்லாம் எதுக்கு கேக்குற, கேட்காது அப்படின்ற மாதிரி பியூன் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப இந்த காலேஜ்ல இருக்க 3 பசங்களை நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவை பார்த்து இவர் சாரா இல்ல ஸ்டூடெண்டா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ரெட் டி ஷர்ட் போட்டிருக்காரு பாத்தீங்களா, கண்டிப்பா அவர் சார் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா பக்கத்துல இருக்க நேகான்ற பொண்ணு அதெல்லாம் கிடையாதுன்ற மாதிரி சொல்றாங்க. சரி பெட் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே பெட் வச்சுக்கிறாங்க. இப்ப அர்ஜுன் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. ஒரு சார் கிட்ட பேசுற மாதிரி பேசுறாரு. ஹீரோவும் சார் மாதிரியே இவர்கிட்ட பதில் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இதனால அர்ஜுன் இருக்காருல, நான் தான் பெட்ல ஜெயிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பிரதர், நான் விளையாட தான் செஞ்சேன், நானும் ஸ்டூடெண்ட் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இது நீ ஸ்டூடெண்டா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல அர்ஜுனும் ஷாக் ஆகுறாரு. காலேஜ்ல கவுன்சிலிங் எல்லாம் கொடுக்கறதுக்காக டீச்சர் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி மதுன்னு ஒருத்தங்க இறந்து போயிருப்பாங்க. அதை பத்தி நோட்டீஸ் போர்டுல ஒட்டி வச்சிருப்பாங்க. அந்த மதுவை தான் இவர் லவ் பண்ணிருப்பாரு. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. 2 பேருமே ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. மது இருக்காங்கல்ல, அங்க இருக்க பொண்ணு 1 இயர் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கா. அவகிட்ட போய் ரோஸை குடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதெல்லாம் வேணான்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. நான் வேணா அந்த நபர்கிட்ட போய் ரோஸை தரவா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. சும்மா விளையாட்டுக்கு பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கிறாரு. போய் தரணும்னா தான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க. அந்த நபருக்கு பக்கத்துல வந்து ரோஸை தராங்க. அவருமே சிரிச்சுக்கிட்டே ரோஸை வாங்கிடுறாரு. ஆனா லவ்வர் இப்படி பண்றது பெருசா இவருக்கு பிடிக்கல. இவரும் சோகமா பார்த்துட்டு இருக்காரு. இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது. இந்த இடத்துல ட்ரஸ்டியா பிரகாஷ்னு ஒருத்தர் இருப்பாரு. அவரும் மத்தவங்க கிட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்றாரு. இது வரைக்கும் 3 பேருக்கு மேல இறந்து போயிருக்காங்க, இதுக்கப்புறமா நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கான பிளான் எல்லாம் இவங்க போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவோட கிளாஸ்ல இருக்க எல்லாருமே போனை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா சத்தியமூர்த்தின்னு ஒரு சார் வராருன்னு தெரிஞ்சோன்னா எல்லாருமே போன் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. ஏன் அவரை பார்த்து இவ்வளவு பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவும் பக்கத்துல இருக்க பையன் கிட்ட கேக்குறாரு. அப்பதான் சத்தியமூர்த்தி சாரை பத்தி அந்த பையன் சொல்றான். இவருக்கு சுத்தமா போன்னாலே பிடிக்காது, இவரை பார்த்து எல்லாருமே பயப்படுவாங்க. இப்பதான் குருன்னு ஒருத்தன் வரான். ஆனா குருவை பார்க்குற இந்த சத்தியமூர்த்தி தான் லைட்டா பயப்படுறாரு. என்ன குருவை பார்த்து இவர் பயப்படுறாரு, குரு யாருன்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. இந்த காலேஜுக்கு நிறைய ட்ரஸ்டி இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ட்ரஸ்டியோட பையனா தான் இந்த குரு இருப்பான். குரு எல்லார்கிட்டயும் ரொம்ப ரூடாலாம் நடந்துப்பான். எல்லாருமே இந்த இடத்துல அவனை பார்த்தா பயப்படுவாங்க. நீயும் கொஞ்சம் கவனமாவே இரு, ஏன்னா தேவையில்லாம பிரச்சனை பண்ணுவான் அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஃப்ரெண்டு சொல்றாரு. பிரகாஷ்னு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவர் தான் இங்க முக்கியமான பொறுப்புல இருக்கவரா இருப்பாரு. இப்ப அவர் வேண்டிட்டு இருக்கும் போது ஹீரோவும் பக்கத்துல வந்து நிக்கிறாரு. இப்ப பிரகாஷும் ஹீரோவை கவனிச்சிடுறாரு. நீ தான் ரெக்கமெண்டேஷன்ல சேர்ந்த பையனா, ஒழுங்கா படிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி சார் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி அர்ஜுனை நமக்கு காட்டுறாங்க. அவருக்கு அன்னோன் நம்பர்ல இருந்து யாரோ பேசுறாங்க. பயங்கரமா ஃப்ளோட் பண்ற மாதிரிலாம் மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இவருமே ஜாலியா சாட் பண்றாரு. நீ யாருன்ற மாதிரி கேக்குறாரு. காலேஜ்ல நானே வந்து உன்னை பார்த்து பேசுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட இருந்து ரிப்ளை வருது. மறுநாள் இவர் இருக்காரு பாத்தீங்களா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதை பத்தி எல்லாம் சொல்லிட்டாரு. அவ யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப பிரியான்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயினா இருப்பாங்க. புதுசா இந்த காலேஜ்ல சேர்ந்திருக்காங்க போல. இவ தான் சாட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு அர்ஜுன் நினைக்கிறாரு. இப்ப அவங்களை நிக்க வச்சு பேசிட்டு இருக்காரு. நீங்க தானே என்கிட்ட சாட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அவங்க இருக்காங்கல்ல, நான் ஸ்டூடெண்ட் இல்ல, புதுசா சேர்ந்திருக்க கவுன்சிலர்னு சொல்றாங்க. இதை கேட்கிற இவருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. அப்ப நேகா இருக்காங்கல்ல, நான் தான் உன்னை கிண்டல் பண்றதுக்காக சாட் பண்ணன்னு சொல்றாங்க. பயங்கரமா இவரை சிரிச்சு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குற ஹீரோயினும் சிரிச்சுட்டு அங்க இருந்து மேற்கொண்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் நடந்து வந்துட்டு இருக்கிறத ஹீரோ கவனிக்கிறாரு. குரு இருக்காரு பாத்தீங்களா, போனை பார்த்துக்கிட்டே பைக்கை ஓட்டிட்டு வராரு. ஹீரோயின் மேல இடிக்கிற மாதிரி வராரு. இதை பார்த்ததுனால ஹீரோவும் சடனா ஹீரோயினை காப்பாத்திடுறாரு. ஹீரோ காப்பாத்தினதுனால ஹீரோயினும் நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க சாரான்னு கேக்குறாங்க. இல்ல நான் ஸ்டூடெண்ட் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. குரு கொஞ்ச நாள் இடிச்சிருப்பான்ல, இதெல்லாம் கவனிச்ச சத்தியமூர்த்தி சார் பயங்கரமா அவனை போட்டு திட்டுறாரு. இப்ப கூட போனை தான் பார்க்கணுமா, கொஞ்ச நாள் அவங்களை இடிச்சிருப்ப அப்படின்ற மாதிரிலாம் திட்டுறாரு. இவன் பெருசா பயப்பட மாட்டான். அவரை முறைச்சு பாக்குறான். சத்தியமூர்த்தி போன்னாலே இவ்வளவு வெறுக்கிறாருல, இதுக்கு காரணம் என்ன அப்படின்ற மாதிரி ஹீரோவா அந்த பியூன் கிட்ட கேக்குறாரு. பியூனா நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு.
சத்தியமூர்த்தி வெளியூருக்கு போயிருப்பாரு. திரும்பி ஒய்ஃபை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வராரு. ஒய்ஃபும் பொண்ணு இவரை பார்க்கறதுக்காக வாசலுக்கு வந்திருக்காங்க. பொண்ணு இருக்காங்கல்ல, ஆர்வத்துல அப்பாவை நோக்கி ஓடி வந்துட்டு இருக்காங்க. வழியில ஒரு கார் வருது. கார்ல வரவன் இருக்கான் பாத்தீங்களா, போனை யூஸ் பண்ணிக்கிட்டே வரான். அதனால தெரியாதனமா இந்த பொண்ணை இடிச்சிருவான். அவனுக்கு தண்டனை வாங்கி தரணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணிருப்பாரு. எதுவுமே வேலைக்கே இருக்காது. அதனால தான் போன்னாலே வெறுக்கிறாரு அப்படின்ற மாதிரி பியூன் சொல்லிட்டாரு. இது எல்லாத்தையும் ஹீரோ இருக்காருல, வீட்டுக்கு வந்தோன்னா லேப்டாப்ல நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. சத்தியமூர்த்தி மேல லைட்டா டவுட் மாதிரி வச்சுக்கிறாரு. ப்ளூ வேல் கேம்னால இது வரைக்கும் அந்த காலேஜை சேர்ந்த 3 பேர் இறந்து போயிருப்பாங்க. அவங்க வீட்டுல எல்லாம் போய் விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு வீடா வந்து விசாரிச்சுட்டு இருக்காரு. பெருசா எதுவுமே ஹீரோக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஒரு வீட்டுல விசாரிச்சுட்டு இருக்கும் போது இறந்து போன நபரோட அண்ணனே வந்துடுறாரு. அவர் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளா தான் இருப்பாரு. அவர் மட்டும் இல்லாம இந்த இடத்துக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் வராரு. இன்ஸ்பெக்டர் இவர் விசாரிக்கிறத கவனிக்கிறாரு. நீ யாரு, எதுக்காக இந்த விசாரணை பண்றேன்னு கேக்குறாரு. அந்த ஆப் எங்க இருந்து ஆப்ரேட் ஆகுதுன்றதை நீங்க கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம்ல அப்படின்னு ஹீரோ கேக்குறாரு. அது வெளிநாட்டுல தான் ஆப்ரேட் ஆகுது, எங்களால எதுவுமே பண்ண முடியல, விசாரிக்கிறதெல்லாம் நாங்க பார்த்துப்போம், இதுக்கப்புறம் நீ விசாரணை பண்றதை பார்த்தேன் தொலைச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால ஹீரோவும் எதுவுமே பேசாம அமைதியா கிளம்பிடுறாரு. முதல்ல அமுதான்ற ஒரு பொண்ணு தான் இறந்து போயிருப்பாங்க. அந்த பொண்ணோட வீட்டுல விசாரிக்கலான்னு வராரு. ஆனா வீட்டுல பேரண்ட்ஸ் இல்ல போல, வாட்ச்மேன் மட்டும் தான் இருக்காரு. நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் இவர் இங்க இருந்து அனுப்பி விட்டுறாரு. இந்த இடத்துல ஹீரோ ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவோட லவ்வர் மது இருக்காங்கல்ல, ஒரு ஹைட்டான பிளேஸ்ல இருக்காங்க. நீங்க சொன்ன டாஸ்க்கை நான் முடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோ இந்த இடத்துக்கு வராரு. எதுக்காக இந்த இடத்துக்கு வர சொன்ன அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. பர்த்டேவை வித்தியாசமா செலிப்ரேட் பண்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வர சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. 2 பேருமே சேர்ந்த மாதிரி செலிப்ரேட்லாம் பண்றாங்க. இப்ப பிரசன்ட்ல குருவோட வீட்டுல ஒரு பார்ட்டி நடந்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. காலேஜ் சேர்ந்த எல்லா ட்ரஸ்டியும் வந்திருக்காங்க. அதே மாதிரி காலேஜ்ல இருக்க எல்லா டீச்சர்ஸும் கலந்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அப்படிதான் நம்ம ஹீரோயின் வந்திருக்காங்க. கூட இருக்க டீச்சர் இருக்காங்கல்ல, இவர் பேரு குரு அப்படின்றது ட்ரஸ்டியோட பையன் தான், நம்ம இடத்துல தான் படிக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அவர் இருக்காரு பாத்தீங்களா, இவங்க கிட்ட ஃப்ளர்ட் பண்ற மாதிரி பேசுறாரு. நம்ம டேட்டுக்கு வெளியே போலாமான்னு கேக்குறாரு. இதை கேட்டோன்னே இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. நான் அந்த டீச்சர் கிட்ட பேச போறேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து வேகமா விலகிடுறாங்க. மறுநாள் காலேஜ்ல ஒரு பையனுக்கு பர்த்டேவா இருக்கும். எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த பையனை கேக்கெல்லாம் வெட்ட வச்சிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. நேகாக்கு லைட்டா ஹீரோவை பிடிக்க ஆரம்பிச்சிருது. நம்ம போட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. போட்டோ எடுத்துட்டு இருக்கும் போது சடனா கிஸ் பண்ணிடுறாங்க. இதை கொஞ்சம் கூட ஹீரோ எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. என்ன இப்படி பண்ணிட்டு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. கொஞ்சம் லேட்டா தான் ஹீரோயின் இந்த இடத்துக்கு வராங்க. என்னெல்லாம் சேர்த்துக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஹீரோவும் ஜாலியா அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஹீரோ கிட்ட ஹீரோயின் பேசிட்டு இருக்கிறது சுத்தமா குருக்கு பிடிக்க மாட்டேங்குது. அந்த பர்த்டே பையன் பக்கத்துல வர வைக்கிறாரு. ஏண்டா நான் இல்லாம நீ கேக்க வெட்டிடுவியா அப்படின்ற மாதிரி அந்த பையனை போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஹீரோ தான் பேசுறதுக்காக வராரு. ஏன் தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, முதல்ல இங்க இருந்து போன்ற மாதிரி சொல்லிட்டாரு. குருவும் இங்க பிரச்சனை வேணாம் அப்படின்ற மாதிரி அமைதியா கிளம்பி போயிடுறாரு. குருவியை எதிர்த்து பேசினார்ல, அதனால ஹீரோயினுக்கு ஹீரோவை ரொம்ப பிடிச்சிருது. ஹீரோ கிட்ட ஜாலியா பேசி பழகலாம் ஆரம்பிக்கிறாங்க. நேகா என்னோட வீட்டுக்கு வாங்கன்ற மாதிரி எல்லாரையும் இன்வைட் பண்ணிருப்பாங்க. இவங்க வரலாம்னு நினைச்சா கதவு பூட்டி இருக்கு. கதவை தட்ட தேவையில்ல, எனக்கு கதவை எப்படி திறக்கணும்னு தெரியும்ன்ற மாதிரி அர்ஜுன் சொல்லிட்டாரு. கார்டை வச்சு அந்த கதவை ஓபன் பண்ணிடுறாரு. எல்லாருமே இதை ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. கதவு பூட்டி தானே இருந்தது, எப்படி வந்தீங்கன்ற மாதிரி நேகா ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்காங்க. நேகா இருக்காங்கல்ல, எலிபேடை காட்டுறேன் மேல வாங்கன்ற மாதிரி இவங்க எல்லாரையும் மொட்டை மாடிக்கு கூட்டு வந்துடுறாங்க. அந்த இடத்துல எலிபேட் இருக்கு. எல்லாருமே சந்தோஷமா அதை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோக்கு ஹைட்னா பயம் போல. ஹீரோ ரொம்ப தயங்கிட்டு இருக்காரு. என்னாச்சு, பக்கத்துல வாங்கன்ற மாதிரி இவங்க கூப்பிடுறாங்க. இல்ல எனக்கு ஹைட்னாலே பயம் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. வற்புறுத்தி கூப்பிடுறதுனால இவரும் பாக்குறதுக்காக பக்கத்துல வராரு. அப்படி பக்கத்துல வந்தவரை செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. ரொம்ப பயப்படுறாரு. நான் தான் வேணான்னு சொன்னல, எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்கன்ற மாதிரி கோவப்படுறாரு. நான் கிளம்புறேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் தான் கிளம்புறாங்க. அப்படி கிளம்பி வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு நேகா மேல இருந்து பொத்துன்னு கீழே விழுறா. நேகாவை பாக்குற இவங்க எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. கையில வேற ப்ளூ வேல் மாதிரி சிம்பிள் போட்டிருக்கு. இங்கதான் படத்தோட இன்ட்ரோல போடுறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டரும் இந்த ஸ்பாட்டுக்கு வராரு. அதே மாதிரி பொதுமக்களும் சுத்தி நின்னு பாத்துட்டு இருக்காங்க. கையில இருக்க சிம்பிளை பாத்துடுறாங்க. இவ்வளவு ப்ளூ வேல் கேம் விளையாடி தான் இறந்து போயிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப இவரும் மீடியாக்கள் கிட்ட பேட்டி மாதிரி தந்துட்டு இருக்காரு. இந்த பொண்ணும் ப்ளூ வேல்னால தான் இறந்து போயிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப கேள்வி கேட்கிற நபர்ல ஒருத்தர் இருக்காருல்ல, அது எப்படி சார் இந்த காலேஜ்ல மட்டும் எல்லாருமே தொடர்ச்சியா கொல்லப்படுறாங்கன்ற மாதிரி கேக்குறாரு. இந்த ஏரியால இது வரைக்கும் 5 பேர் இறந்து போயிருப்பாங்க. அந்த 5 பேருமே இந்த காலேஜை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. மேற்கொண்டு நாங்க விசாரணை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டரும் இதை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. இதை எல்லா ஸ்டூடெண்ட்டா கவனிச்சிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. போலீஸ் நேகாவோட போனை செக் பண்ணி பார்த்திருப்பாங்க. நேகாவோட நியூடு போட்டோ எல்லாம் கிடைச்சிருக்கும். அதை பத்தி எல்லாம் நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே இதை ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ மட்டும் கொஞ்சம் அப்செட் ஆன மாதிரி இங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. இவர் எதுக்காக இவ்வளவு அப்செட் ஆகுறாரு அப்படின்ற மாதிரி ஹீரோனும் அர்ஜுனை பார்த்து கேக்குறாங்க. ஓஹோ, உங்களுக்கு விஷயமே தெரியாதா, நேகா இவரை லவ் பண்ணிருக்கா, கிஸ் கூட பண்ணா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி இவங்க ஆச்சரியமா கேக்குறாங்க. நீங்களே போட்டோவை பாருங்க அப்படின்ற மாதிரி இவர் போட்டோ எல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. ஹீரோ விருப்பப்பட்டிருக்க மாட்டாரு. நேகா தான் விருப்பப்பட்டு கிஸ் பண்ணிருப்பாங்க.
ஆனா ஈரின் என்ன நினைக்கிறாங்கன்னா ஹீரோ அவ்வளவுதான் லவ் பண்ணிருக்காரு போலன்னு நினைக்கிறாங்க. ரூம்க்கு வந்து இவங்க நேகாவோட ப்ரொஃபைலை செக் பண்றாங்க. நேகா ஹீரோ கூட சேர்ந்து எடுத்த போட்டோலாம் போட்டு வச்சிருக்கா. இத பாக்குற இவங்க இன்னும் டென்ஷன் ஆகுறாங்க. இப்பதான் பியூன் இருக்காரு பாத்தீங்களா, மது சம்பந்தப்பட்ட திங்ஸ் எல்லாம் தந்துட்டு போறதுக்காக வந்திருக்காரு. அதாவது இவங்க பொசிஷன்ல இதுக்கு முன்னாடி இருந்தவங்களோட பொருளை தந்துட்டு போறதுக்காக வந்திருக்காரு. அந்த பாக்ஸ்ல ஒரு பென் டிரைவ் இருக்கிறத இவங்க பாக்குறாங்க. என்னதான் இருக்கு போட்டு பாப்போமே அப்படின்ற மாதிரி போட்டு பாக்குறாங்க. அப்படி பார்த்தவங்க செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா அந்த போட்டோல ஹீரோவும் மதுவும் சேர்ந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அப்ப மதுவையும் இவன் லவ் பண்ணிருக்கானா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோ மேல இவங்களுக்கு டவுட் அதிகமாகிட்டே இருக்கு. இந்த இடத்துல மது சம்பந்தப்பட்ட ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. வேற டாஸ்க் தாங்கன்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. நியூடு போட்டோ அனுப்பு, அதுதான் டாஸ்க்ன்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. எது நியூடு போட்டோ அனுப்பணுமா, என்னால முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. வீட்டுல இருக்க உன் பூனை காணாம போயிருக்கும், தேடி பாருன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. தேடி பார்த்துட்டு இவங்களும் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டாங்க. நீ மட்டும் அனுப்பலன்னு வச்சுக்கோ, பூனையை சாவடிச்சிருவோம். பூனையை மட்டும் இல்ல, தேவைப்பட்ட உன்னோட குடும்பத்தையும் சாவடிப்போம் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டுறாங்க. இதனால மதுவுமே செம்மையா பயப்படுறாங்க. வேற வழி இல்ல, அவங்க கேட்கிற மாதிரியே நியூடு போட்டோவை அனுப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி அனுப்பிடுறாங்க. இப்ப புதுசா நேகா வேற இறந்து போயிருக்காங்கல்ல, இந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்ற மாதிரிலாம் பிரகாஷ் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் ஈரின் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி உங்க கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. சாண்டி மது கூட க்ளோஸா இருந்திருக்காரு, மது இறந்து போயிருக்காங்க. இப்ப நேகா கூட க்ளோஸா இருந்திருக்காரு, நேகா இறந்து போயிருக்காங்க. நடக்கிற கொலைக்கும் ஹீரோக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ டைப் பண்ணிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. இப்ப கடைசியா குருவோட பேரை டைப் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. அப்படியே கட் பண்ணி மறுநாள் குருவோட வீட்டை நமக்கு காட்டுறாங்க. அம்மா தான் போலீஸை இந்த இடத்துக்கு வர வச்சிருப்பாங்க. பையன் இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவரோட கழுத்தை அவரே அறுத்து இறந்து போன மாதிரி தான் இருக்கு. கையில வேற ப்ளூ வேல் சிம்பிள் இருக்கு. இவரும் ப்ளூ வேல்னால தான் இறந்து போயிருக்காரு போல அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. சிசிடிவியை செக் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. பார்த்தா சிசிடிவி ஃபுட்டேஜ் கட் ஆயிருக்க மாதிரி இருக்கு. இப்பதான் இன்ஸ்பெக்டருக்கு போன் கால் வருது. நேகாவை கொண்டது நான் தான்ற மாதிரி ஒருத்தன் சரண்டர் ஆயிருக்கான், வாங்க சார் அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்லிட்டாரு. இவரும் வேக வேகமா ஸ்டேஷனுக்கு வராரு. அந்த இடத்துல பார்த்தா ஹீரோ தான் உட்காந்து இருக்காரு. நீ விசாரிக்கும் போதே நீ தான் இதை பண்ணிருப்பேன்னு எனக்கு தெரியும்டா அப்படின்ற மாதிரி ஹீரோவை போட்டு இவரும் அடிக்கிறாரு. ஹீரோ பதிலுக்கு எதுவுமே பேசாம அடிலாம் வாங்கிட்டு இருக்காரு. அப்பதான் இந்த இன்ஸ்பெக்டருக்கு மேல் அதிகாரி கால் பண்றாரு. இவர் அட்டன் பண்ணி பேசும்போது அவனை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி மேல் அதிகாரி சொல்றாரு. ஏன் விட சொல்றாரு அப்படின்றது இன்ஸ்பெக்டருக்கு புரிய மாட்டேங்குது. மேல் இடத்துல எல்லாம் சப்போர்ட் வச்சிருக்கிறதுனால என்னனாலும் பண்ணலாம்னு நினைக்கிறியா, கிளம்பு அப்படின்ற மாதிரி இங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாரு. ஹீரோவும் பொறுமையா வெளியே வந்து பைக் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் இருக்காருல, ஹீரோ மேல வேற ஏதாவது கேஸ் இருக்கா பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆட்களும் செக்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயம் ஹீரோவோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. பூட்டி இருக்க கதவை திறக்கிறதுக்கு அர்ஜுன் ஒரு ஐடியா சொன்னாரு பாத்தீங்களா, அது மூலியமா ஹீரோவோட ரூம் கதவை ஓபன் பண்ணிடுறாங்க. இப்ப உள்ள வந்து ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல அசிஸ்டன்ட் இருக்காரு பாத்தீங்களா, சார் ஹீரோவை பத்தி தெரிஞ்சிருச்சு, இதை வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன விஷயம்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் பாக்கிறதுக்காக வராரு. பார்த்தவரு ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா ஹீரோ இவங்களை விட பெரிய போஸ்ட் ஆபீசரா தான் இருப்பாரு. அந்த சைட்ல ஹீரோனும் இந்த விஷயத்த பாத்துடுறாங்க. இங்க ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ போலீஸ்னு இதுக்கு முன்னாடி ரிவீல் பண்ணிருக்க மாட்டாங்க, இப்பதான் ரிவீல் பண்றாங்க. மதுவை பொறுத்த வரைக்கும் கவுன்சிலிங் கொடுக்குற வேலையை தானே பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு டீச்சர் அமுதான்ற ஒரு பொண்ணை கூட்டு வராங்க. இந்த பொண்ணு அப்செட்டாவே இருக்கா, என்ன ஏதுன்னு நீங்க தான் கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அந்த டீச்சர் விட்டு போயிடுறாங்க. இவங்களும் மனசு விட்டு அமுதா கிட்ட பேசுறாங்க. அமுதாவும் அவளோட பிரச்சனையெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது, இதை பத்திலாம் நீ யோசிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்துறாங்க. இந்த டைம்ல தான் ஹீரோவும் ஒரு வேலை விஷயமா வெளியூருக்கு போயிருப்பாரு. ஹீரோ கிட்ட இருந்து காலே வரல அப்படின்ற மாதிரி இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்தா அமுதா கிட்ட இருந்து கால் வந்துகிட்டே இருக்கும். இவங்க கோவத்துல காலை கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்காங்க. ஈவினிங் டைமே உங்களுக்கு ஒரு தகவல் தெரிய வருது. அமுதா இருக்கா பாத்தீங்களா, லைட் ஹவுஸ்ல இருந்து குதிச்சு இறந்து போயிருக்கான்ற மாதிரி தான் தெரிய வருது. இதை கேட்டு இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. ப்ளூ வேல் கேம் விளையாடி தான் அவ இறந்து போயிருக்கா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிய வருது. அந்த ப்ளூ வேல் கேமை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்ப நெட்ல தேடி அந்த கேமை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. இது நடந்த அடுத்த சில நாட்கள்லயே வேற ஒருத்தர் இறந்து போயிடுவாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள்ல வேற ஒருத்தர் இறந்து போவாரு. இதனால காலேஜ் மேனேஜ்மெண்ட்டை சேர்ந்த எல்லாருக்குமே பிரஷர் ரொம்ப அதிகமாயிருது. இப்ப பிரகாஷ் இருக்காரு பாத்தீங்களா, இவங்களை கூப்பிட்டு பேசுறாரு. கவுன்சிலிங் கொடுக்கறவங்களா நீங்க தான் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சு சரி பண்ணும், உங்களோட கவனக்குறைவுனால தான் இந்த விஷயம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு, நீங்க என்னதான் வேலை பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி திட்டுறாரு. இவங்களும் இதுக்கப்புறம் போக்கஸா வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோ கிட்டயும் இதை பத்திலாம் ஷேர் பண்ணிருப்பாங்க. ஒரு நாள் மதுக்கு மெசேஜ் வருது, ப்ளூ வேல் கேம் விளையாடணும்னா இதை கிளிக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வருது. இவங்களும் விளையாடி பார்ப்போம், அப்பதான் பசங்களோட மைண்டை நம்ம புரிஞ்சுக்க முடியும்ன்றதுக்காக கேமை விளையாட ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த கேம்ல ஒவ்வொரு டாஸ்க்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு நபருக்கு பூவை போய் தரணும், இந்த ஹைட்ல நீங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. சோ ஹீரோ கூட இருக்கும் போது சில டாஸ்க பண்ணாங்கல்ல, அது அந்த டாஸ்கா தான் இருக்கும். போக போக தான் டாஸ்க் எல்லாம் டஃபா இருக்கும். இவங்களோட நியூடு போட்டோலாம் அவங்க வாங்கி வச்சிருப்பாங்க. மேற்கொண்டு சில டாஸ்க் எல்லாம் கொடுப்பாங்க. வேற வழி இல்லாம இவங்களும் பண்ணிட்டு இருப்பாங்க. இத பத்தி ஹீரோ கிட்ட சொல்லலாம் தோணும். ஆனா நியூடு போட்டோவை லீக் பண்ணிட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோன்றதுனால அதை சொல்லாம விட்டுருவாங்க. இதெல்லாம் ஹீரோயின் படிச்சிட்டு இருக்கும் போது கதவை திறந்து ஹீரோ உள்ள வந்துடுறாரு. பயத்துல இவங்க படிச்சிட்டு இருக்க அந்த டைரியை கீழே போட்டுறாங்க. இப்ப கீழே விழுந்த டைரியை இவரை எடுக்கிறாரு. இவங்க இருக்காங்கல்ல, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. மேற்கொண்டு நடந்த விஷயத்தை இவரே சொல்ல ஆரம்பிக்கிறாரு.
அவங்க ஏதோ சொல்லணும்னு நினைச்சிருப்பாங்க, ஆனா சொல்லாமையே விட்டுருவாங்க. இவருமே அங்கிருந்து பைக் எடுத்துட்டு கிளம்புறாரு. இவர் கொஞ்ச தூரம் தான் வந்திருப்பாரு. திரும்பி அவங்க கிட்ட இருந்து கால் வருது. உடனே கிளம்பி லைட் ஹவுஸ்க்கு வான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன் எதுக்குன்னு புரியாம இவரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஈரன் இருக்காங்கல்ல, வேகமா இவரை கட்டி பிடிச்சிடுறாங்க. நான் ஒரே ஒரு டாஸ்க் பண்ணோம், நீ தான் ஹெல்ப் பண்ணும், இந்த போனை புடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி போனை தந்துடுறாங்க. இப்ப கம்பிக்கு அந்த சைடு போயிடுறாங்க. கையை பிடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி கையை இவர்கிட்ட தந்துடுறாங்க. இவரும் டைட்டா பிடிச்சிருக்காரு. அவங்க ஏதோ கவிதை மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க கையில ப்ளூ வேல் சிம்பிள் இருக்கு. இது என்ன சிம்பிள் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அவங்க இருக்காங்கல்ல, சடார்னு கையை விட்டு மேல இருந்து குதிச்சிடுறாங்க. இத பாக்குற இவருமே ஷாக் ஆயிடுறாரு. இந்த இடத்துல இருந்து தான் இவருக்கு ஹைட்னா பயம் வந்திருக்கும். இதெல்லாம் கேட்டு முடிக்கிற ஈரன் இருக்காங்கல்ல, நீயே எதுக்காக கொலை பண்ணதா சரண்டர் ஆக போன அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நான் இப்ப அந்த ப்ளூ வேல் கேமை விளையாடிட்டு இருக்கேன், அதுல ஒரு டாஸ்கா தான் இது வந்தது, அதனால தான் இப்படி பண்ணேன், இதுக்கு பின்னாடி இருக்கவன சீக்கிரமா நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் ஈரனை பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. இந்த கேமுக்கு பின்னாடி இருக்கவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக டெக்னிக்கல் டீம் கிட்ட எல்லாம் ஹெல்ப் கேட்கறாரு. இறந்து போன ஒரு பையனோட அண்ணன் போலீஸ்னு சொன்னா பாத்தீங்களா, அந்த போலீஸ் இவர்கிட்ட பேசுறதுக்காக வராரு. இந்த ப்ளூ கேம்னால எல்லாருமே இறந்து போயிருக்காங்க, ஆனா ஒருத்த மட்டும் சாகாம இருக்கான், அவனை போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேருமே பாக்குறதுக்காக வராங்க. இவர் பேர் மைக்கேல் அப்படின்றது மாடியில இருந்து குதிச்சு சூசைட் பண்ணதா ட்ரை பண்ணிருப்பாரு. இப்ப பேச முடியற நிலைமையில இல்ல. எழுதியது காட்டு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அவர் எழுதுறது கூட கஷ்டப்பட்டு இருக்காரு. அவர் லெஃப்ட்ல தான் எழுத ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, ரைட்ல எழுதுன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. அதுக்கு பக்கத்துல இருக்க நர்ஸ் இருக்காங்கல்ல, அவர் லெஃப்ட் ஹேண்ட் தான் சார், லெஃப்ட்ல தான் அவரால் எழுத முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஹீரோக்கு ஒரு டவுட் வருது. அவன் லெஃப்ட் ஹேண்டா இருந்தா ரைட் ஹேண்ட்ல தான் ப்ளூ வேல வரைஞ்சிருக்கணும், ஆனா அவன் லெஃப்ட் ஹேண்ட்ல வரைஞ்சிருக்கான். சோ வேற யாரோ தான் இவனை மேல இருந்து தள்ளி விட்டு வரைஞ்சிருக்காங்க, ஏதோ தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப டெக்னிக்கல் டீம்ல இருந்து ஒரு தகவல் கிடைக்குது. சரி, இது உண்மையான ப்ளூ வேல் கேம் கிடையாது, அது மாதிரியே ஃபேக்கா ரெடி பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. இப்ப இவருக்கு அந்த ப்ளூ வேல் கேம் கிட்ட இருந்து நோட்டிபிகேஷன் வருது. நீ தேவையில்லாம நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்க, உன் கடைசி டாஸ்க் சூசைட் பண்றது பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் எதுக்காக சூசைட் பண்ணோம், இதுக்கு பின்னாடி இருக்க நீ யாருன்றதை நான் சீக்கிரமா கண்டுபிடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப வேகமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. இது வரைக்கும் நிறைய கேஸ் ஃபைல் ஆயிருக்குல்ல, அந்த கேஸோட டீடைல் எல்லாம் படிக்கிறாரு. முதல்ல அமுதான ஒருத்தங்க இறந்து போனாங்க பாத்தீங்களா, அவங்களோட கையில ப்ளூ வேல் சிம்பிளே இருந்திருக்காது, ஆனா ப்ளூ வேல்னால தான் அவங்க இறந்து போயிருக்காங்கன்ற மாதிரி கேஸை முடிச்சிருப்பாங்க. அப்படி ஏன் கேஸை முடிச்சிங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் கோவப்பட்டு இருக்காரு. அப்பதான் அந்த ப்ளூ வேல் கேம்ல ஒரு நோட்டிபிகேஷன் வருது. ஈரனை தூக்கிருக்காங்க போல, இவளை காப்பாத்தணும்னா உடனே இந்த இடத்துக்கு வான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல, அந்த இடத்துக்கு போலாமா வேணாமான்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஈரனை யார் லாக் பண்ணி வச்சிருக்கான்னு நமக்கு காட்டுறாங்க. அந்த பிரகாஷ் தான் லாக் பண்ணி வச்சிருக்காரு. உங்களால எதுவுமே பண்ண முடியாது, ஹீரோ ஒரு போலீஸ், என்னை வந்து காப்பாத்திடுவான் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அவன் போலீஸ்னு தெரிஞ்சுதான் இந்த பிளானை போட்டிருக்கேன், இன்னியோட அவன் கதையை முடிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் ஹீரோக்கு ஆட்கள் ஒரு தகவலை கொடுக்குறாங்க. அமுதான்னு ஒரு பொண்ணு இறந்து போனாங்க பாத்தீங்களா, அவங்க பிரகாஷோட வளர்ப்பு பொண்ணாதான் இருப்பாங்க. அந்த அமுதா போட்டோ போட்டதுக்கு நிறைய பேர் கிண்டல் பண்ணி கமெண்ட் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி கிண்டல் பண்ணி கமெண்ட் பண்ணாங்கல்ல, அவங்க தான் ஒவ்வொருத்தரா இறந்து போயிருக்காங்க. இத பத்தி எல்லாம் இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. பிரகாஷ் எதனால இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்றது ஈரனுக்கு தெரியல. எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த இடத்துல தான் பிரகாஷும் பிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு சொந்தம் சொல்லிக்க அவங்க மட்டும்தான் இருப்பாங்க. அவங்க மேல ரொம்ப அன்பு வச்சிருப்பாரு, நல்லபடியா அவங்கள வளர்க்கலாம் செஞ்சிருப்பாரு. காலேஜ் படிக்கிற வயசு வரும்போது இவரோட காலேஜ்ல தான் சீட் எல்லாம் வாங்கி தந்திருப்பாரு. அவங்கள பொறுத்த வரைக்கும் கருப்பா இருக்கிறதுனால தாழ்வு மனப்பான்மை இருக்கும். யார்கிட்டயும் பெருசா பேசலாம் மாட்டாங்க. எப்ப பாரு சோசியல் மீடியாவை தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. யாருமே நம்ம கிட்ட பேச மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அப்பதான் நேகா வந்து பேசுறாங்க. நீ அழகா இல்ல நீயே நினைச்சிட்டு இருக்க, அதெல்லாம் உண்மை கிடையாது. உன் பின்னாடி ஒரு பையன் பைத்தியமா சுத்திட்டு இருக்கான், உன்கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியாம தான் முழிச்சிட்டு இருக்கான், நீயே பேசினா கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யார் அந்த பையன்ற மாதிரி இந்த பொண்ணு கேக்குறா. இவங்க இருக்காங்கல்ல, அங்க இருக்க குருவை காட்டுறாங்க. இப்ப குரு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது இந்த பொண்ணு பக்கத்துல வந்துடுறா. என்கிட்ட நீங்க பேச ஆசைப்பட்டீங்கன்னு இப்பதான் எனக்கு தெரிஞ்சது, வந்து பேசிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. உன்கிட்ட பேச நான் ஆசைப்பட்டனா, யார் இதெல்லாம் உனக்கு சொன்னது, உன் மூஞ்ச கண்ணாடியில பாத்திருக்கியா அப்படின்ற மாதிரிலாம் இவர் கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. சுத்தி இருக்க பசங்க எல்லாருமே பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் நேகா வேணும்ட்டே சொல்லிட்டு போயிருக்காங்கன்னு இந்த பொண்ணுக்கு தெரிய வருது. எல்லாரும் சிரிச்சிட்டாங்கல்ல, இந்த பொண்ணுக்கு ரொம்ப அசிங்கமா போயிருது. அடுத்த சில நாட்கள் இந்த பொண்ணுக்கு காலேஜுக்கு போறதுக்கே ரொம்ப கடுப்பா இருக்கு. பொண்ணு கஷ்டப்படுறதை இவர் புரிஞ்சுக்கிறாரு. என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல, இதெல்லாம் நீ ஃபேஸ் பண்ண கத்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்கு சொல்லி தராரு. இது மூலியமா இவங்க இருக்காங்கல்ல, கொஞ்சம் தைரியமா எல்லார்கிட்டயும் பேசலாம் ஆரம்பிக்கிறாங்க. எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. என்னதான் இருந்தாலும் பசங்க கிண்டல் பண்றதை நிறுத்த மாட்டாங்க. இவங்க போட்டோ எல்லாம் போட்டிருப்பாங்க, அந்த போட்டோக்கு கீழே இவங்களை கிண்டல் பண்ற மாதிரி கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. காலேஜ்லயே இவங்களை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல இவங்களால இந்த விஷயத்தை தாங்கிக்க முடியல. அதனால சூசைட் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணி தான் லைட் ஹவுஸ்ல இருந்து குதிச்சு சூசைட் பண்ணிருப்பாங்க. என் பொண்ணு சூசைட் பண்ணி சாவல, அவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி தான் சாவடிச்சாங்க, சம்பந்தப்பட்ட யாரையும் விடக்கூடாதுன்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல பிரகாஷம் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, சூசைடுன்னு கேஸை முடிச்சிருவாரு. ஆனா இவர் இருக்கார்ல, எனக்காக நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும், ப்ளூ வேல் கேம்னால தான் இறந்து போனான்ற மாதிரி கொண்டு வாங்க,
இது மூலியமா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இன்ஸ்பெக்டரை இவருக்காக பண்ணிடுவாரு. பிரகாஷ் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருப்பாரு. அங்கதான் மைக்கேல் வேலை பார்த்துட்டு இருக்காரு. மைக்கேலை பொறுத்த வரைக்கும் ஆப்லாம் ரெடி பண்றது கை வந்த கலையா இருக்கும். எனக்காக ப்ளூ வேல் மாதிரியே ஒரு கேம் நீ ரெடி பண்ணும், நான் அது மூலியமா பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவரும் ரெடி பண்ணி தந்துருவாரு. அச்சசலா ப்ளூ வேல் கேம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இவர் டிசைன் பண்ணிருக்காரு. நீங்க இங்க இருந்துகிட்டே டாஸ்க் எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் உண்மையான ப்ளூ வேல் கேமை நான் மாத்திடுவேன், அதனால எந்த பிரச்சனையும் நமக்கு வராது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால இவர் இருக்கார்ல, இந்த மைக்கேலுக்கு நிறைய காசெல்லாம் தந்துடுறாரு. எல்லாருக்குமே சீக்ரெட்னு சில விஷயங்கள் இருக்கும் பாத்தீங்களா, அந்த சீக்ரெட் எல்லாம் அவங்க கிட்ட நார்மலா பேசியே இவர் கறந்துருவாரு. அதுக்கப்புறம் அந்த சீக்ரெட்டை வச்சு இந்த டாஸ்கை நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி மிரட்டுவாரு. வேற வழி இல்லாம தான் இவங்க எல்லாருமே சூசைட் பண்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தரை இவர் கொண்டுட்டு இருந்திருப்பாரு. இன்ஸ்பெக்டருக்கும் இவருக்கும் நல்ல பழக்கம் இருக்கும். அதனால இன்ஸ்பெக்டர் இவர் சொல்ற மாதிரி கேஸ் எல்லாம் பெருசு பத்தாம முடிச்சிருவாரு. அப்பதான் இவருக்கு புதுசா ஒரு பிரச்சனை வரும். மைக்கேல் இருக்கான் பாத்தீங்களா, எனக்கு காசு அதிகமா வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பான். அப்படி மட்டும் நீங்க காசை தரலன்னு வச்சுக்கோங்க, இந்த விஷயத்தெல்லாம் வெளியே சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்ட ஆரம்பிச்சிருப்பான். இதுக்கப்புறம் மைக்கேல் இருந்தா ஆபத்துன்ற மாதிரி இவர் யோசிச்சிருப்பாரு. ஒரு பொருளை வச்சு இவன் மண்டிலேயே அடிச்சிருப்பாரு. இவன் அங்கேயே இறந்து போன மாதிரி இருக்கான். இவர் பயந்துடுறாரு. சரி, இவனை கேம்னால இறந்து போன மாதிரி செட் பண்ணிடலாம்னு நினைச்சிருப்பாரு. இவரோட பில்டிங் மாடியில இருந்து கீழே தள்ளி விட்டுருப்பாரு. இவன் இறந்து போயிருக்க மாட்டான், கோமாக்கு தான் போயிருப்பான். இவன் இறந்து போனதுனால இவரால ஆப்பை மாத்த முடியாது. அதனால தான் அது ஃபேக்கான ப்ளூ வேல் அப்படின்றத ஹீரோ கண்டுபிடிச்சிருப்பாரு. இவர் பேசிட்டு இருக்கும் போது ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. மத்தவங்களை கொலை பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்கு, மதுவை எதுக்காக கொலை பண்ணீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. பிரகாஷும் இந்த இடத்துல காரணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவங்க சாவலான்னு முடிவு எடுத்தாங்க பாத்தீங்களா, மது கிட்ட பேசி பார்ப்போம், ஓரளவுக்கு நம்ம சரியாக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. ஹீரோவோட கால் எப்போ வரும்ன்ற மாதிரி மது வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதனால இந்த பொண்ணோட காலை கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த பொண்ணு இருக்கால, லேண்ட்லைன் மூலியமா பேசி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி லேண்ட்லைன் மூலியமா பேசுறா. எப்ப பாரு உனக்கு அட்வைஸ் பண்றதுதான் என்னோட வேலையா, எனக்கும் பர்சனல் வேலைகள் இருக்கும், முதல்ல காலை கட் பண்ணு அப்படின்ற மாதிரி இவங்க கொஞ்சம் ஹார்ஷா பேசியிருப்பாங்க. இவங்க பேசிட்டு இருக்கிறதெல்லாம் வேற ஒரு போன் மூலியமா பிரகாஷும் கேட்டிருப்பாரு. கேட்டவர் பயங்கரமா ஷாக் ஆயிருப்பாரு. நம்மளே பொண்ணை சமாதானப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி கதவை தட்டுறாரு. ஆனா பொண்ணு வேற வழியா வெளியே வந்து லைட் ஹவுஸ்ல இருந்து குதிச்சிருப்பாங்க. இதெல்லாம் சோகமா சொல்லிட்டாரு. இப்ப பிரியாவை தள்ளி விடலான்னு நினைக்கிறாரு. அவசரப்பட்டு இப்படி பண்ணாதீங்க, நீங்க பண்ணதை என்னால புரிஞ்சுக்க முடியுது, மத்தவங்களாவது ஏதோ தப்பு பண்ணாங்க, நீங்க பழி வாங்குனீங்க, ஆனா ஈரன் எந்த தப்புமே பண்ணல, அவளை எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, நிறுத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஈரன் எந்த தப்புமே பண்ணல, ஈரனை எதுக்காக சாவடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. எதுவுமே பண்ணாம ஈரனை விட்டுறாரு. ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. அழுதுட்டு இருக்க இந்த பிரகாஷை ஹீரோ தான் பக்கத்துல வந்து சமாதானம் பத்திட்டு இருக்காரு. இப்ப பிரகாஷ் தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி நியூஸ்ல நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ இந்த கேஸை சால்வ் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.